இந்த உலகம் எப்படி உருவானுச்சுன்னு ஒரு சின்ன பையனை பிடிச்சி கேட்டால் கூட அதுக்கு அவன் சிம்பிளாக சொல்கிறான் ஆன்சர் பிக் பேங். நான் சொல்லும் போதே ஒரு பெரிய வெடிப்பு ஒன்று உருவாகி அதுக்கப்புறமா இந்த உலகம் உருவான விஷுவல் உங்கள் மைண்டில் ஓடுது இல்லையா? இந்த யூனிவர்ஸ் உருவாகி கிட்டத்தட்ட 14 மில்லியன் வருடம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம உலகம் உருவாகி கிட்டத்தட்ட 4 மில்லியன் வருடம் தான் ஆயிருக்குது. இடைப்பட்ட அந்த 10 மில்லியன் வருஷத்தில் என்ன நடந்துச்சு? சொல்லப்போனால் எப்படி பிக் பேங் நடந்துச்சுன்னு கேட்டால் சத்தியமாக அதுக்கு யாருக்கிட்டையுமே ஒரு ஐடியாவே கிடையாது. அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு எந்த விஷயம் தூண்டுதலாக இருந்துச்சுன்னு கூட யாராலையுமே இது வரைக்கும் திட்டவட்டமாக சொல்லவே முடியலை. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போமா? உலகம் உருவான கதை. பிக் பேங் நடந்ததுக்கான காரணம் நம்ம யாருக்குமே தெரியலை. பட் அப்படி நடந்தது ஒரு பவர் டூல் மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்டார்டிங்கில் பிக் பேங்க்கு பிறகு எல்லாமே டஸ்ட் பார்ட்டிகளாக தான் இருந்திருக்குது, இன்க்ளூடிங் நம்ம சோலார் சிஸ்டமும் கூட. மில்க்வே கேலக்ஸி எல்லாமே அது பாட்டுக்கு ஒரு சைடில் ஃபார்ம் ஆக்கிக்கிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் ஒரு ஓரமாக நம்ம சோலார் சிஸ்டம் க்ளவுட் இருந்திருக்குது. லைக் டஸ்ட் பார்ட்டிகல்னால தான் அது இருந்திருக்குது. இதுக்குன்னு மூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இந்த க்ளவுட்ஸ் எல்லாமே மினரல் க்ளவுட்ஸால் செய்யப்பட்டிருக்குது. இந்த க்ளவுட்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று மோத வைக்க பக்கத்துலேயே ஒரு மிகப்பெரிய சூப்பர் நோவா வெடிப்பு நடந்திருக்குது. சூப்பர் நோவானா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டார் அதோட முடிவில் வெடித்து செதறது தான் சூப்பர் நோவான்னு சொல்லியிருப்போம். அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த சூப்பர் நோவானால் நடந்த அதிர்வும் ரேடியேஷனும் ஒன்னோட ஒன்றா நம்ம சோலார் க்ளவுட்ஸை மோத வச்சிருக்குது. இதனால உள்ளே இருந்த மினரல் ராக்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று மோதி ஒரு ஃபியூஷன் உருவாகி இருக்குது. கிட்டத்தட்ட 99% மாஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்டாரை உருவாக்கி இருக்குது. நம்ம சோலார் சிஸ்டத்தோட ஃபர்ஸ்ட் பேர்த்தாக நம்ம சன் உருவாகியிருக்குது. 99% மொத்த மாசம் சன் கிட்ட இருக்க மிச்சம் இருந்த 1% மாஸ் சூரியனை சுற்றி வலம் வர ஆரம்பிக்குது. நம்ம சூரியனோட கிராவிட்டி ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ சூரியனுக்குள்ள ஃபியூஷன் ரியாக்ஷனும் நடக்குது. அதே சமயத்தில் நம்ம உலகத்துக்கு ஒளியை மட்டும் கொடுக்காம உயிரையும் கொடுக்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரீசனாக அமைஞ்சிருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா சூரியனோட கிராவிட்டி காரணமாக சூரியனை தாண்டி போகிற எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலுமே, லைக் ஆஸ்ட்ராய்ட் காமெட்டாக இருந்தாலுமே, அது சூரியனோட கிராவிட்டிக்கு தள்ளப்படுறது மட்டும் இல்லாமல் சூரியனை சுற்றி வலம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி தான் தனித்தனி ஆஸ்ட்ராய்ட் காமெட் அதுக்கான தனித்தனியான கிராவிட்டி ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொசிஷனில் சுற்ற ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நம்ம பூமியும் சரியான ஒரு ஹேபிட்டபிள் சோனில் ஈர்க்கப்படுது. இந்த இடத்தை தாண்டி கொஞ்சம் வெளியே போயிருந்தா கூட நம்ம பூமி குளிராக இருந்திருக்கும், ஒரு உள்ளே வந்திருந்தா ரொம்பவே வெப்பமாக இருந்திருக்கும். ஸோ உயிர்கள் உருவாகிறதுக்கு இந்த ஹேபிட்டபிள் சோன் மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அந்த ஹேபிட்டபிள் சோனில் மட்டும் அமைஞ்சிருக்காட்டி இன்றைக்கி நான் உங்ககிட்ட இருந்து பேசிகிட்டு இருந்திருக்க மாட்டேன். ஸோ இப்படி அமைஞ்சது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். ஸோ ஆரம்பத்தில் சூரியன் எப்படி உருவானுச்சோ அதே மாதிரி மீதம் இருந்த டஸ்ட் கிளவுட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம உலகத்தையும் மற்ற கோள்களையும் உருவாக்குனுச்சு. பூமிக்குள்ள ஏகப்பட்ட ஆஸ்ட்ராய்ட் மோதி தன்னோட அளவும் கிராவிட்டியும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. உலகம் உருவான சமயத்தில் ஒரு நிமிஷத்துக்கு 400 எரிக்கல் வரைக்கும் நம்ம உலகத்தில் மோதினதா சொல்கிறாங்க. ஸோ அந்த கிராவிட்டினால் விழுந்த கற்கள் எல்லாமே நம்ம உலகத்திலே ஸ்டே பண்ண ஸ்டார்ட் ஆகுது. அந்த எரிக்கற்களோட வெப்பமும் அதை உருக்கி பூமியிலே தங்க வைக்க ஸ்டார்ட் ஆகுது. சிம்பிளாக சொல்லணும்னா ஆரம்பத்தில் நம்ம உலகம் உருவாகின சமயத்தில் எரிமலை குழம்பாக தான் இருந்திருக்குது. ஸோ இப்படி கொதிக்கிறனால பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம், ஹெவியான மெட்டல்ஸ் எல்லாம் பூமியோட மையத்துக்கும், லைட்டாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எல்லாம் பூமியோட மேற்பரப்புலையும் தள்ளப்படுது. இதனால தான் இன்றைக்கி வரைக்குமே நம்ம பூமியோட மையப்பகுதி செம்ம ஹாட்டாக கிட்டத்தட்ட 2000 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ எப்படி வெளிப்பகுதி கூலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் தெர்மோடைனமிக். பூமியோட ஒரு பகுதி பயங்கர ஹாட்டாக செம்ம ஹீட்டாக இருக்கிற அந்த சமயத்தில் ஸ்பேஸ் -4 செல்சியஸ் டிகிரி வரைக்குமே கூலாக இருந்திருக்குது. ஸோ மையப்பகுதியும் மேற்பகுதியும் டிஃப்ரெண்ட்டான ஹீட்டில் இருக்கிற அந்த சமயத்தில் நடுப்பகுதி கூலாக மேற்பரப்பு உருவாகியிருக்குது. ஸோ இந்த ஒரு கர்ஸ்ட் நம்மளை மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணீரையும் கடலையும் அடக்கி வைக்கக்கூடியதாக இருந்திருக்குது. சொல்லப்போனால் நம்ம உலகம் உருவாகிறதுக்கு முன்னாடியே தண்ணீர் உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி திமிங்கலம்னு கேட்டிங்கன்னா ருக்கோச்சாரா, நெக்ஸ்ட் வீடியோஸ் செப்பந்தி, அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த உலகம் தன்னை தானே கூலாகிட்டு இருக்கிற சமயத்தில் திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த தேயா அப்படிங்கிற பிளானட் நம்ம உலகத்தோட இடிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெர்த் கூடவே ஒன்றா இணையுது. ஸோ இப்படி மார்ச் ஆனது போக மீதி இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாமே நம்ம பூமியை வலம் வர ஆரம்பிக்குது. எப்படி சன்னை வலம் வந்து டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் எர்த்தை உருவாக்குனுச்சோ அதே மாதிரி பூமியை வலம் வந்த டஸ்ட் பார்ட்டிகள் எல்லாம் மூணை உருவாக்குது. சொல்லப்போனால் நிலவும் ஆரம்பத்தில் எரிமலை குழம்பாக தான் இருந்திருக்குங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய அயன் பார்ட்டிகள் குறைவாக இருக்கிற சமயத்தில் அதோட மையம் அவ்வளவு ஹாட்டாக இல்லைன்னு தான் சொல்லணும். இதனாலேயே ஈஸியாக கூலாக ஆரம்பிச்சிருச்சு. பூமியும் கூலாகிட்டு இருக்க அதே சமயத்தில் பூமியோட கிராவிடேஷனல் ஈர்ப்பு சக்தி நிலவை பூமியை விட்டு விலகாமல் பார்த்துக்குச்சு. சொல்லப்போனால் மூனோட ஒரிஜினல் நேம் தேயா. கிரேக்க கடவுள்களில் தேயா அப்படிங்கிற ஒரு கடவுள் இருக்கிறாங்க. அவங்க நிலவோட கடவுள்னு சொல்லப்படுது.
பூமியும் நிலவும் உருவான சமயத்திலேயே அதிகமான மீத்தேன் கேஸ் பூமியிலிருந்து வெளியேற ஆரம்பிக்குது. அந்த மீத்தேன் அட்மாஸ்பியரோட ரியாக்ட் பண்ணி ஓசோன் லேயரை உருவாக்குது. ஸோ நம்ம ஓசோன் லேயர் சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா ரேடியேஷன்ஸை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நிறைய ரேடியேஷன்ஸை உருவாக்குது. இது போக நம்ம பூமியோட மையப்பகுதி ஹேர்த்தை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உருவாக்குது. அகைன் சூரியன் கிட்டேருந்து வரக்கூடிய எல்லா மோசமான ரேடியேஷன்ஸையும் வெளியேற்றுறது மட்டும் இல்லாமல் நம்ம உலகத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்குது. இந்த கட்டுப்பாட்டோடு சேர்ந்து உலகத்தில் உயிர்களும் தோன்றதுக்கு ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் முதல்ல தோன்ற உயிர் உண்மையாக எப்படிப்பட்டது அண்ட் உயிர்கள் உருவானது எப்படி அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வெயிட் நம்ம உலகத்தோட சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத ஸ்பேஸ்லேருந்து ரெக்கார்ட் பண்ண அந்த ஒரு வீடியோவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் நம்ம இயற்கை எவ்வளோ அழகானது எவ்வளோ ஆபத்தாக உருவாகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. இன்றைக்கி இயற்கையால் முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம இந்த நேச்சரை எவ்வளவோ மோசமாக பாதிப்படைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நேச்சர்ஸ் நம்ம மனிதர்களை போல் யோசித்து செயற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக மனித குலமே இல்லாமக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் ஒரு மீடியமான புயல் டிட்வா புயல் வந்தே இவ்வளோ பெரிய அழிவை இலங்கையிலையும் ஏனைய நாடுகளையும் உருவாக்கியிருக்கிற சமயத்தில் எத்தனையோ உயிர்கள் பறிப்பு இருக்குது, எத்தனையோ பேர் இன்னுமே காண, எவ்வளோ நிலச்சரிவுகள், கடல் மட்டம் உயர்ந்திருக்குது, வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி இயற்கையை நினச்சா நம்ம எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்தில் புரட்டி போட்டுரும். ஸோ ஸ்டே சேஃப். முடிஞ்ச வரை மற்றவங்களுக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணுவோம். நாமளும் சேஃபாக இருப்போம். நம்ம கூட இருக்கவங்களையும் கவனமாக பார்த்துக்குவோம். மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய கோபம் பொறாமையை தாண்டி இயற்கையினுடைய கோபம் பொல்லாதது அப்படிங்கிறத இந்த ஒரு இன்சிடென்ட் நமக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன் டிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நீங்கள் கொடுக்கக்கூடிய என்கரேஜ் தான் என்ன இன்னுமே நிறைய இந்த மாதிரியான வீடியோஸ் உருவாக்குறதுக்கு மோட்டிவ் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.